இந்த செகண்ட் நீங்களும் நானும் மூச்சு விட்டுவீங்க, எனக்குள்ள பெருமதியும் உங்களுக்குள்ள பெருமதியும் எது வரைக்கும் தெரியுமா? இந்த மூக்குல உசிறுன்னு ஒன்று இருக்கின்ற வரைக்கும் தான். இது பைத்திச்சின்னு வைங்க, உங்களை விட்டா யாருமே இல்லைன்னு சொன்ன மனைவி நேரம் செல்ல 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 அழுது 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 அப்படியே நினைவில்லாமக்கு விழு அடிச்சு கொண்டு தட்டார்னு விழுறோண்டும். தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுந்து உட்கார வச்சு அப்படியே வச்சு குடிப்பாங்க, குடிக்கலாம் திண்ணேலாம் அவருடைய ஞாபகம் வருதுன்னு சொல்லுவா. இதுதான் இயற்கை, இதுதான் இயற்கை சகோதரர்களே. ஆனால் நேரம் செல்ல 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 ஜனாஸா அறிவிக்கப்பட்ட எல்லாம் முடிஞ்சிட்டா நேரம் செல்ல செல்ல இந்த இடத்தால் ஓட்ட போடுங்க, கட்டில இங்கினைக்கு வைங்க, இங்கினைக்கு தான் குளிப்பாட்டுங்க, இதுதான் அவருடைய கணிவிக்க வேண்டிய ஆடை, இதெல்லாத்தையும் அதே மனைவி தான் சொல்ல போறாங்க, பிள்ளைகள் தான் செய்ய போறாங்க. சகோதரர்களே, எனக்குரிய இறுதி நேரம் உங்களுக்குள்ள இறுதி நேரம் அது வருகின்ற நேரம் இன்பமாக இருக்க வேண்டும். எனக்கு முடிவு செய்யலாம் என்று சொன்னேனே, அல்லாஹ் தூதர் எப்படி சொன்னார்? ஒரு நல்ல மனிதன் இந்த மண்ணிலே இருந்து பிரிகின்ற நேரம் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு கெட்ட மனிதன் இந்த மண்ணிலே இருந்து பிரிகின்ற நேரம் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், நல்ல மரணத்தை தந்து, மரணிக்கின்ற நேரத்தை நல்லதாக்கி. ஆக்சிடென்ட் பட்டு மௌத்தா போனான்னு சொன்னா அவன் கெட்டவன் அர்த்தம் அல்ல. கேன்சர் வந்து மௌத்தா போனா கெட்டவன் அர்த்தம் அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சோதனை கொடுத்து மௌத்தா போறான்னு சொன்னா அது மிகப்பெரிய அருள் தான். ஆனால் திடீர் மௌத் இருக்குதே, எத்தனையோ திடீர் மௌத்து நீங்க பாக்குறீங்க. எனக்குள்ள மௌத்து திடீர் மௌத்தா, உங்களுக்குள்ள மௌத்து திடீர் மௌத்தா, அல்லது கொஞ்ச காலம் நோயில இருந்து தௌபா செஞ்சு மௌத்தா போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குமா? அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லல. ஆனால் உண்டு, இந்த மண்ணில் யாரும் நிரந்தரமாக வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் பேய்த்து சேரத்தான் வேண்டும். எனக்குள்ள கடைசி நேரம், உங்களுக்குள்ள கடைசி நேரம், இந்த உலகத்தில் நாங்க எப்படி வாழ்ந்தோமோ அதுக்குரிய வார்த்தை தான் வெளியில் வரப்போகுது. உலகத்தை எப்படி வாழ்ந்தோமோ அதுக்குரிய முறையில் தான் வரப்போகுது. மன் ஹப்ப லிகா அல்லாஹ் ஹப்பல்லாஹு லிகா வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகா. இது சஹாபாக்களுக்கு ஒரு கஷ்டத்தை தந்துச்சு. என்ன? யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகின்றானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புவான், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கின்றானோ அவனை சந்திப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துச்சு. இந்த ஹதீஸ் மௌத்தாகிறது தான் சொல்லுது. எனக்கு கண்ட மௌத்தாக விருப்பம் இல்லைன்னு ஆயிஷா நாயுடு பேர் சொன்னாங்க. ஆயிஷா நாயுடு சொன்னாங்க, நீங்க விளங்குறது எல்லாம் விளக்கம், எனக்கு மௌத்தாக விருப்பம் இல்லை, மௌத்தாகிறதுக்கு யாருமே விருப்பம் இல்லை. அதோட விளக்கம் என்ன தெரியுமா? இதா ஷஹஸல் பஸர் வஹஷரஜஸ் ஸத்ர் வதஷன்னஜத்தில் அஸாபி' வக்ஷஇரல் ஜில்த் இந்த ذلك من حب لقاء الله حب الله لقاء. பார்வை முழிக்க ஆரம்பித்தால், பார்வையை முடிக்கணும், ஆந்த மாதிரி முடியாதேன்னுவாங்க. ஆந்த மாதிரி முடியாதுன்னா என்ன? பூனை மாதிரி முழிக்காதேன்னுவாங்க. ஏது திருதிருண்டு முழிக்கிறான்வாங்க, திருதிருண்டு முழிக்கிறான்வாங்க. ஏது நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, உலகத்துக்கே மறைச்சு வாழ்ந்தீங்க, திடீர்னு போலீஸா வந்து மாஞ்சி போட்டா கண்போடையெல்லாம் உருளுது. மாட்டிட்டீங்க. அதாவது நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்திருப்பாரு. அவர் மனச்சு போன மாதிரி நினைச்ச மாதிரி அவர் ஹராமங்களெல்லாம் பேனல்ல விரும்பி மாறி விபச்சாரம் களவு போய் புரட்டிய மாற்றி ஆபாசம் அது இது எல்லாம் வாழ்ந்திருப்பாரு. திடீர்னு வந்து பிடிச்சா இதா ஷஹஸல் பஸர், பார்வை முழிக்க ஆரம்பித்தால். முழிக்குது? இதுவரைக்கும் நீ கண்டதோட பொம்பளையை கண்டாய், புள்ளகளை கண்டாய், உறவுகளை கண்டாய், பக்கத்து வீட்டை கண்டாய், எத்தனையோ கண்டாய். இன்றைக்கு நீ பார்க்கிறது அதல்ல, வித்தியாசமான ஒன்றை பார்க்கிறாய். மலக்குமார்கள் வருகின்ற காட்சியை பார்க்கிறாய். மலக்குமார்கள் வருகின்ற காட்சி அப்படியே உன் கண்முன்னுக்கு பார்க்கிறாய். ஹஷரஜ ஸத்ர் தஷன்னஜத்தில் அஸாபி'. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு அன்சாரி தோழர் ஜனாஸா அடக்கம் செய்யப்பட போகுது, அடக்கம் செய்யப்பட்டாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள் நோக்கி திரும்பி நிற்கிறார். எல்லா நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ் நோக்கி அமர்றாங்க. எங்களுடைய ஒருவருடைய தலையில் பறவைகள் வந்து மொய்க்கும். தெரியுமா? இது கல்லு மலை மரம் என்று நினைச்சு அப்படி நாங்க நின்றோம். எங்கள் யாரும் ஆடாமல் அசையாமல் நின்றோம். குருவிகள் காகங்கள் வந்து நிக்கிற அளவுக்கு அமைதியா இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பித்தார், உரையை ஆரம்பித்தார். ஒரு நல்ல மனிதன் இந்த மண்ணிலே இருந்து பிரிகின்ற நேரம் அவனுடைய பார்வை கெட்டுகின்ற தூரத்தில் மலக்குமார் கோஷ்டி கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு குரூப்பே மலக்குமார்களாக வந்து அணிவகுத்து அழகான முறையில் நிற்கின்றார்கள். எல்லோரும் அணிவகுத்து நிற்க இலங்கை நாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதி வருகிறார். இலங்கை கவர்மெண்ட் என்ன செய்யும் தெரியுமா? பட்டாசு கொளுத்தி வேட்டுக்கள் தீர்த்து பீரங்கி பிரயோகங்கள் மேற்கொண்டு அவர் அணிவகுப்பு மரியாதையோடு வரவேற்று கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. இதுதானே
ஒரு நல்ல மனிதன் இந்த மண்ணை விட்டு பிரிய போறேன். நல்லா வாழ்ந்தாரு. எங்களோட ஊர்ல நாட்டில முக்கியமானவர் அரசியல் பிரமுகர் வரப்போகிறார், நாட்டு ஜனாதிபதி வரப்போறார். அவருக்கு சரி ஏற்பாடுகள் பண்ணி அவரை வெல்கம் பண்ணது பெரிய ஏற்பாடுகள் நடக்கும். சகோதரர்களே, ஒரு நல்ல மனிதன் அல்லாஹ் எப்படி கொண்டு போறான்னு பாருங்க. ஒரு மனிதன் இறுதி மூச்சு அல்லாஹ் மஜ்ஜல்னா மின், யா அல்லாஹ் எங்கட மூச்சு கடைசி நிலைமை அப்படி ஆக்குவேன். கடைசி நிலைமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லதாக ஆக்கி தரணும். அது எப்படி அமையும் என்று யாருக்கும் சொல்லல. சுப்ஹானல்லாஹ். மலக்குள் எல்லா மலக்குகளும் அணிவகுத்து நிற்பார்கள். மிகப்பெரிய ஒரு குரூப் இவன் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கிட்ட ஒருவர் வருவார். யாரு? அல்லது உக்கிலுக்கு உங்களுக்கென்று பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்ற மலக்குள் மௌத் உங்களுக்கு வருவார். ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார். ஓட கொண்டுள்ள மலக்குள் மௌத் உங்களுக்கு கிட்ட வருவார். வந்து அவருடைய கையிலே சொர்க்கத்து கஃனாடை இருக்கும், சொர்க்கத்து கஸ்தூரி மணங்கமலும். அப்படியான அந்த பிடவை பட்டாடையிலான கஃன் துணியை கொண்டு வந்து அழகிய வாசனை திரவியங்களோடு வந்து அல்லாஹ்வுடைய அருளுக்குள்ள ஆன்மாவே சீக்கிரமாக வெளியே வந்துவிடு, இலகுவாக வந்துவிடுன்னு சொல்றோம். சொன்னாங்க எப்படி தெரியுமா? ஒரு தண்ணி துருத்தி, ஒரு தண்ணி பொட்டில், தண்ணி கிளாஸ வளைச்சா எப்படி குயிக்கா வரும்? அவர் கணக்கு போகுமா, செகண்ட் போகுமா, வளைச்சுத்தோட வந்துடும் இல்லையா? இது மாதிரி குயிக்கா வழியில வந்துடும். உடனே அந்த கஃன் பட்டாடையிலே வைத்து குமுகுமு என்று மனங்கமல மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி இந்த உயிர் செல்லுகின்றது. வஸ்ஸாபிஹாத் சப்ஹா ஃபஸ்ஸாபிகாத் சப்கா, வன்னாஷிதாத் நஷ்டா வஸ்ஸாபிஹாத் சப்ஹா ஃபஸ்ஸாபிகாத் சப்கா. என்ன சுறுசுறுப்பான வானவர்கள் மீது சத்தியமாக, முந்தி செல்லுகின்ற வானவர்கள், நாம் முந்தி நீ முந்தி போட்டி போட்டுக் கொண்டு நீந்தி செல்லுகின்ற வானவர்கள் மீது சத்தியமாக உயர்ந்து 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 சென்று முதலாவது வானத்தின் கதவு தட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். மேல் இருக்கிறத கேட்பாங்களாம், அழகான ஒரு வாசத்தை நுகர்றேனே, இவ்வளவு காலத்துக்கு பிறகு அழகான வாசத்தை நுகர்றேனே, அவர் யார்? உங்களோடு இருக்கின்றது அவர் யார் என்னன்னு கேட்கணுமா? அந்த மலக்கு சொல்லுவாராம், இன்னாருடைய மகள் இன்னாள், இன்னாருடைய மகன் இன்னான். பாப்பட பேரை சொல்லி மகன் பேரை மகளோட பேர், இவருடைய மகன் இவருடைய ரூஹ நான் கொண்டு வந்திருக்கிறேன். ரஸ்மி இப்படி ஷாஹித் மகன் ரஸ்மியோட ரூஹ கொண்டு வந்திருக்கிறேன். உடனே வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். அந்த ரூஹ் உயர்ந்து 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 செல்லுகின்றது. அல்லாஹ் சொல்வானாம், இல்லையீன் வமா அத்ராக மா இல்லியூன் கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுல் முகர்ரபூன். இல்லியூன் நல்லடியார்களுடைய பெயர் பட்டியலில் இந்த பெயரை பதிவு செய்யுங்கள். பதிவு செய்யப்பட்டாச்சு. மண்ணிலிருந்தே படைத்தோம், மீண்டும் மண்ணுக்கே சேர்ப்போம், மண்ணிலிருந்தே உயிர்ப்பிப்போம் என்ற என்னுடைய வாக்குக்கு இணங்க இவரை மீண்டும் கபருனிலே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அப்படி அந்த ரூஹ் வந்தவரோட சேருது. சங்கியான 2 வானவர்கள் வந்து அவரை அமரச் செய்ய, ரசூல் பண்ற பயான் இது, அமரச் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை காட்டியவர் யார் என்று கேட்க வேண்டும். மலமலண்டு விட சொல்லுவார். மற்ற வினாக்களுக்கெல்லாம் மலமலண்டு விட சொல்லுவார். அழகான வாட்ட சாட்டமான இளமை தோற்றத்தில் இருக்கின்ற ஒரு அழகான ஒரு இளைஞன் சாட்டப்படுவான். நீ யார் என்று கேட்பான். உடனே அந்த ரூஹு அந்த 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 இளைஞன் சொல்லுவான், நான் தான் உன்னுடைய சாலிஹல் நல்ல அமல்கள் என்று சொல்லணும், உன்ன நல்ல அமல்கள் என்று சொல்லணுமா. சுப்ஹானல்லாஹ். நம் கணவத்தில் அரூஸ் ஒரு புது மாப்பிள படுக்கிற மாதிரி படுன்னு அவனுக்கு சொல்லப்படும். படுக்கிறான் படுக்கிறான் படுக்கிறான். காலு மம்பஅஸ்னா மின் மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். அது வரைக்கும் படுப்பான். ஆதம் நபியிட காலத்தில் மகித்தா போன ஒரு சொர்க்கவாதி இன்றைக்கு வரங்காட்டு கபருலுக்கு படுக்கிறார். நிரந்தரமான தூக்கம். சொர்க்கத்து தென்றர்கள் வந்து போற நிலைமையில அப்படியே கண்ணை மூடி ஒரு தூக்கத்தில் இருப்பார். திடீரென்று ஒரு அசரீரி ஏற்பட்டு தட்டி எழுப்பப்பட்டால் நிம்மதியா படுத்துக் கொண்டு இடத்திலிருந்து எங்களை தட்டி எழுப்பினது யாருன்னு சொல்லி எழுந்துட்டு வார நேரம் தான் மறுமையினார். சகோதரிகளே, அடுத்தபடி நபிகளார் ஆரம்பிக்கிறார். ஒரு பாவி இந்த உலகை விட்டு பிரிகின்ற நேரம் அவனை நோக்கி பயங்கரமான தோற்றத்தில், பார்க்க அருவருக்கத்தக்க தோற்றத்தில் நபிமார் சஹாப், அதாவது மலக்குமார் கோஷ்டி ஒன்று இறங்குகின்றனர். எல்லோரும் அணிவகுத்து நிற்கின்றனர். அவனுக்கு என்று சாட்டப்பட்ட மலக்குமார் கிட்ட வருகிறார். எதிர்பூன உஜூககும் வாதுபாரகும். எப்படி அல்லாஹ் சொல்றான்? அதாவது எதிர்பூன உஜூககும் வாதுபாரகும், அவர்களுடைய விழாப்புறங்களிலும் அவர்களுடைய அதாவது அவருடைய முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் பின்பக்கங்களிலும் ஓங்கி பலார் பலார் என்று அறையப்படும். அறைந்து அஹ்ருஜ் அன்ஃபுஸக்கும், ஒரு ரூஹ வெளியேற்று என்று சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். நனைந்தொரு கம்பளிப்பிடவையை முட்கம்பியிலே போட்டு இழுத்தால் எப்படி துண்டு துண்டு நிற்குமோ கத்த கத்த கதற கதற அவன் ரூஹ் பிடுங்கப்படும்.
ஃபைதா பலகத்துல் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனைதின் தன்னுர். இறுதி நேரம், உலக வாழ்வு மதுமயக்குது, கடைசி நேரம் எல்லாருக்கும் வரத்தான் போகும். பாருங்க, ஃபைதா பலகத்துல் ஹுல்கூம், அன்று ரூஹானே தொண்டை குழி அடைந்து விட்டால், ரூஹ் என்பது பெருவிரலிலே இருந்து வாங்கப்படும். இழுத்து 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 இந்த இடத்துக்கு வந்துடும். வஅன்தும் ஹீனைதின் தன்துரூன், நீங்க எல்லாரும் புடைசூழ சூழ்ந்து பார்த்து கொண்டிருப்பீங்க. வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், உங்களை விட கிட்ட நாங்க இருக்கிறோம், எங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்களை விட கிட்ட நாங்க இருக்கிறோம், எங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. வல்தஃபத் ஸாக் பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமைதின் மஸாக், கண்ட காலோட பின்னம். என்ன சொல்லுவாங்க? எங்க சிறந்த வைத்தியர் எங்க இருக்கிற, கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்தில பார்வை டெல்மனுக்கோ டெனஸுக்கோ அல்ல எப்பளோக்கோ எங்கேயோ கொண்டு போனா சக்சஸ் செஞ்சுக்கலாம்னு சொல்லும். சல்லி இல்லை, பொருளாதாரம் அப்பா ஓடுற வாகனம் இருக்கிற வீடவர் எல்லாத்தையும் இல்லைங்க, எத்தனை கோடி அவரோட ரூக திருப்பித்தாங்க. பலவுலா இங்குந்து கைர மதினே தர்ஜூன இங்குந்து சாதிக்கு, உங்களுக்கு 7 மண்டா குடுங்கப்பா, மீட்டி எடுங்க ரூக ஏலா. உலகத்தில் எதையும் செய், மௌத்துக்கு அது நான் ஏற்படுத்தினுண்டு. இதை யாராலை முந்தோ மேல பிந்தோ மேல குறிப்பிட்ட நேரத்தில் போகத்தான் செய்யும். சகோதரர்களே, நபிகளார் என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வை சந்திப்பதை யார் விரும்புறோம் அவனை சந்திக்கிறது அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ்வை சந்திக்கிறது யார் வெறுக்கிறோம், அல்லாஹ் அவனை சந்திக்கிறது அல்லாஹ் வெறுக்கிறான். பார்வை முழிக்க ஆரம்பிக்குது, மலக்கு மௌத் பார்க்கிறான். ஹஷ்ரத் சதர் என்ன, கொதித்த செம்பு பாத்திரத்தில் ஓசை வருவது போன்று நெஞ்சில் ஓசை வர ஆரம்பித்தால் அப்படின்னு என்ன, அப்படி வரும், அப்படி இழுக்கிற சத்தம் இருக்கு.